First of all, I would like to clarify one thing. நான் இந்த ஸ்கூல் வைஸ் சேர்மன் அப்படின்ற சொல்கிறத விட இந்த ஸ்கூல் ஓல்ட் ஸ்டூடெண்ட் சொல்கிறது தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, ப்ரௌடாக இருக்குது. ஆல் எனக்கு இன்னமும் நான் கிளாஸ் ரூம்ஸ்குள்ளார ஒரு கிளாஸ் ரூம்ஸ்குள்ளார போகிறப்பவும் எனக்கு என்னோட ஓல்டு மெமரிஸ் தான் ஞாபகம் வரும். நான் ஸ்கூல் படித்தப்போ இருந்த அத்தனை கிளாஸ் ரூம்ஸில் 1-2 எக்ஸ்ட்ரா இன்னைக்கு வந்திருக்கு. பட் நான் ஒரு கிளாஸ் ரூம்குள்ளார என்டர் ஆகிறப்போ இந்த கிளாஸில் நம்ம 8th படித்தோம், இந்த கிளாஸில் நம்ம 9th படித்தோம் அப்படின்ற ஒரு மெமரிஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. ஸோ டு reiterate, I feel more comfortable and proud to say that I'm an old student and an alumni of this school more than I'm a vice chairman of this school. Right. So 20 years back, the year 2025 இல்லையா, 2025 August. So 20 years back 2005 Augustல நான் என்ன பண்ணேன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க வந்து உட்காந்துட்டு இருக்கப்பதான் I was studying in 9th standard. இங்கே 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இங்கிலீஷ் கிளப் ஆக்டிவிட்டிஸ் ப்ரெசென்ட் பண்ணுறவங்க எல்லாம் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன். ஸோ 20 years பேக் நான் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். எங்களுக்கு அப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட், எக்ஸாக்ட்லி இங்கிலீஷ் கிளப் அந்த மாதிரி ஃபார்மெல்லாம் நேம்லாம் எதுவும் ஃபார்ம் பண்ணல. பட் அந்த இயர் வந்து நம்ம ஸ்கூலுக்கு நிறைய சீஃப் கெஸ்ட் வந்தாங்க. அதில் ஒரு சீஃப் கெஸ்ட், இன்ஃபேக்ட் லைக் த ஃபர்ஸ்ட் சீஃப் கெஸ்ட் ஹூ கேம் தட் டே வாஸ் கால்ட் மிஸ்டர் பாலசுப்ரமணியம் சார். ஸோ அவர் வந்து சென்ட் ஜோசப்ஸ் திருச்சி காலேஜ்லேருந்து இங்கே வந்து பேசினார். எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசின அந்த பேச்சு, அதில் கேட்ட கொஸ்டின்ஸ் அதெல்லாம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. ஸோ அவர் வந்து பேசினதோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் அன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பேசுகிற இதே டாபிக் இங்கிலீஷ். அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். ஸோ அவர் வந்து இங்கிலீஷ் பற்றி, இங்கிலீஷ் ஏன் இம்பார்ட்டன்ட் அண்ட் இங்கிலீஷில் என்னென்ன சின்ன சின்ன நுவான்சஸ் அதெல்லாம் எங்கே நமக்கு தேவைப்படும் அப்படின்றத பேசினாரு. எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. த பாயிண்ட் இஸ், இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் நமக்கே தெரியாம இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம், இன்னைக்கு 2025, இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 2045ல ப்ராபப்ளி நீங்க திரும்பி பார்க்குறப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு அப்படின்னு நீங்க எங்கேயாவது ஒரு தடவை உங்க மெமரிஸை ரீகலெக்ட் பண்ணலாம். இங்கேயே கூட நீங்க வந்து பேசலாம். ஸோ அப்படி பேசுறப்போ நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். அன்னைக்கு நம்ம பேசினது, அன்னைக்கு யாரோ ஏதோ சொன்ன ஒரு வேர்டு வந்து நமக்கு இன்னைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத உங்களால ரீகனெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் எனக்கு திரும்பி பார்க்குறப்போ ஒன்று அங்கங்க எனக்கு வந்து கனெக்ட் பண்ணிட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துட்டே இருந்திருக்கு. பர்டிகுலரா ஸ்கூல்ல ஃப்ரம் 6th to 12th நான் லேர்ன் பண்ண நிறைய விஷயம் எனக்கு இன்னைக்கு நான் ஒர்க் பண்ற கம்பெனிஸ் முதற்கொண்டு வேர்ல்ட்ல நிறைய இடங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை ஒரு சின்சியரா மேக்சிமம் நம்ம ஜஸ்ட் பார்ட்டிசிபெண்டா ஆர் லைக் ஒரு ஆடியன்ஸா மட்டும் இல்லாம எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ எந்த விதமான ஹெசிடேஷனும் பயமும் இல்லாம வந்து கான்ஃபிடென்ட்டா பேசுறதுக்கு எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ மிஸ் பண்ணாம வாங்க. இங்கிலீஷ் கிளப், நமக்கு வந்து இங்கிலீஷ் கிளப்ல என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றத ஜஸ்ட் இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் the whole purpose of the English club, or be it any language or any communication club, is to just take the fear out of us. இங்க வந்து பேசுறப்போ எந்த பயமும் இல்லாம நம்ம எல்லாத்தையும் பார்த்து நிதானமா பொறுமையா பேசணும். அது ஓவர் நைட்ல ஒரு நாள்ல வந்துடாது கண்டிப்பா. அதுக்கு நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 20 years பேக்ல என்ன இந்த மாதிரி பேச சொல்லியிருந்தா நான் பேசிருப்பேனான்னு தெரியல. ஸோ அதுக்கு நடுவில் நிறைய இடத்துல நிறைய நேரங்கள்ல கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுல அப்போ நமக்கே தெரியும், ஒரு செஷனுக்கு அடுத்து இன்னொரு செஷன்ல நம்ம பேசுறப்போ நம்ம கிட்ட இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கே தெரியும். ஸோ நமக்கு எங்கெல்லாம் இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் ஜஸ்ட் ஆடியன்ஸா மட்டும் இல்லாம மேக்ஸிமம் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணணும், நம்ம வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் காமிங்க. பர்டிகுலரா ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் 6th to 9th, 10th, 11th, 12th கொஞ்சம் பப்ளிக் எக்ஸாம் ஃபோக்கஸ்டா போயிடும். உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கு நிறைய சான்ஸ் கிடைக்காது. யாராவது 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இங்க இருந்தீங்கன்னா கோல்டன் டைம் ஃபார் யூ ஆல். உங்களுக்கு இன்னும் நிறைய இயர்ஸ் இருக்கு, யூட்டிலைஸ் பண்ணுங்க. திரும்பி பார்க்குறப்போ ஜஸ்ட் ஒரு சந்தோஷமான மெமரிஸா மட்டும் இல்லாம ப்ரௌடாகவும் நம்ம நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு மெமரிஸ்க்கும் நீங்க இன்னையிலிருந்தே நீங்க பண்ற இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயமும் ஹெல்ப் பண்ணும். ரைட். அண்ட் ஜஸ்ட் ஒரு ஒன் டிப் மட்டும் நான் சொல்லிட்டு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். First time when you come and speak in front of audience, think that no one is in front of you. You are just speaking in front of a mirror. ஸோ நீங்கள் முன்னாடி யாருமே இல்லைன்னு நினச்சிக்கோங்க.
மூடிக்கிற மாதிரி. கண்ணை இப்படி மூடிக்க முடியாது, மூடிட்டு இப்படி பேசினா நல்லா இருக்காது இல்லையா? பட் வர்ச்சுவலா கண்ணை மூடிக்கோங்க. நமக்கு முன்னாடி யாருமே இல்லை. ஃபர்ஸ்ட் திங் நான் எனக்கு சொல்லிக்கிட்டது அதுதான். ஃபர்ஸ்ட் பேசினப்போ நம்ம ஸ்லோலி கண்ணை திறக்க ஒன் பை ஒன் ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம கண்ணை மூடிட்டே பேசிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒன் பை ஒன் ஸ்லோலி ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு முன்னாடி யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சு பேச ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் 2 பேர் இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம அம்மா அப்பா இருக்காங்க, நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறவங்க நமக்கு முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 3rd செஷன் 4th செஷன் 5th செஷன்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் ஓகே நம்ம நமக்கு முன்னாடி யாரும் இல்லைன்னா நல்லா பேசுறோம், நமக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நல்லா பேசுறோம். இப்போ நமக்கு முன்னாடி பெருசா நமக்கு பரிச்சயம் இல்லாத தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாத ஆடியன்ஸ் இருக்காங்க, இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பேசுறப்ப சின்னதா ஒரு தடுமாற்றம் இருந்தது. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். பயம் தன்னால நமக்கு தெரியாமலே எங்கேயோ உள்ளார வந்தது. அகைன் அது போறதுக்கு ஒரு 2-3 செஷன்ஸ் முடிஞ்சது. ஃபைனலி நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நாலேஜ்ஃபுல்லான பர்சன். நம்ம பேசுற ஒரு வேர்டையும் ஷார்ப்பா லிசன் பண்ணுவாங்க, நம்ம பேசுற ஒரு வேர்டுக்கும் மீனிங் எடுத்துக்குவாங்க. அப்படின்ற ப்ராக்டிஸ் வரதுக்கு ஒரு 10 செஷன்ஸ் ஆனிச்சு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசுறப்போ உங்களுக்கு பயம் இருக்கலாம், ரொம்ப நேச்சுரல். உங்களால தைரியமா பேச முடியாம இருக்கலாம், ரொம்ப நேச்சுரல். பட் ஒரு செஷன் முடிச்சு அடுத்த செஷன் பண்றப்போ நாட் ஜஸ்ட் பேசுறதோ அல்லது எதுவோ இல்லை, எக்ஸாம் எல்லாத்துக்குமே இதுதான். ஒரு டைம் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் அதை பண்றப்போ நமக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியணும். நம்ம எங்க மிஸ்டேக் பண்ணோம், நம்ம எங்க கரெக்ட் பண்ணலாம், இன்னும் எந்த இடத்துல இன்னும் பெட்டரா பண்ணலாம். ஸோ we need to seek for that sort of improvements always within us. ஸோ நமக்கு இன்னொருத்தவங்க சொல்லக்கூடாது, நம்ம நம்மளே நம்ம செல்ஃப் அசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். When you do that, when you start doing that, you will see an immense improvement. Please keep on doing that. You are bound to achieve greater things in your life. And school life from 6th standard to 12th standard is a very solid platform. In my experience, as I said, like when I look back 20 years, I was studying 9th standard. So from then on, I have a lot of vivid memories, and all of those memories, all of those things, when I look back, school life was critical and very important to me. So today I work with a lot of people from different parts of the world, but to connect back all that, I learned so many things in school, not just in college or not just in my previous work. So many things I learned in school. To be honest, those things have greater impact on me. Finally, to tell you all, நம்ம ஸ்கூல் லைஃப்ல கத்துக்கிற விஷயம் நமக்கே தெரியாம நம்ம கிட்ட ரொம்ப இம்பாக்ட் இருக்கும். நம்ம